காலை வணக்கம். விடுதலை தருவார் இயேசு, நமக்கு விடுதலை தருவார் இயேசு. விடுதலை தருவார் இயேசு, நமக்கு விடுதலை தருவார் இயேசு. புது பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஆமாங்க, ஒரு கிராமத்துல திடீரென்று பயங்கரமான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாம். அந்த வெள்ளத்துல வீடுகளும் மற்ற எல்லா பொருட்களும் அடித்து கொண்டு வருவத பக்கத்து கிராமத்துல உள்ள மக்கள் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாங்களாம். அந்த வெள்ளத்துல கருப்பு கலர்ல பெருசா ஒண்ணு மிதந்து வந்ததாம். கூட்டத்துல நின்றுட்டு இருந்த பையன் அது ஒரு பெரிய பிளாங்கெட் போர்வைன்னு நினைத்து கொண்டு அந்த வெள்ளத்துல போய் அதை எடுக்க முயற்சி பண்ணானா. எல்லாரும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அந்த போர்வையும் போய் பிடிச்சிட்டானாங்க. ஆனா இப்போ அந்த போர்வையோட அவனும் அந்த வெள்ளத்தோட அடித்து கொண்டு போக ஆரம்பித்தானா. எல்லாரும் அது வேண்டாம், விட்டுட்டு வந்துருன்னு கத்துனாங்களாம். அப்பதான் அவன் சொன்னானா, நான் அதை பிடிச்சிக்கிட்டு இல்ல, அதுதான் என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அதோட பிடியில நான் சிக்கிட்டு இருக்கிறேன், யாராவது என்னை காப்பாத்துங்களே, இது ஒரு கரடின்னு சொன்னானாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம இப்படிதான் பல வேலைகள்ல யோசிக்காம சில காரியங்கள்ல போய் சிக்கி கொள்றோங்க. இந்த காலை வேலையில அப்படி ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க சிக்கி கொண்டு இருக்கிறீங்களா? அது ஒரு பாவமா இருக்கலாம், அடிக்ஷனா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஐயோ, நான் அதுல இருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கிறேன், என்னால முடியலையே, யார் என்னை விடுதலை ஆக்குவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று. ஆமாங்க, நீங்க சிக்கி கொண்டிருக்கிற பாவமோ அடிக்ஷனோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்க ஏசப்பாவால முடியுங்க. ஒரு டெம்பரரி டெலிவரன்ஸ் இல்லைங்க, பெர்மனன்ட் டெலிவரன்ஸை ஏசப்பாவால் கொடுக்க முடியும். இந்த காலை வேளையில அவரை நோக்கி பார்க்கலாமா? ஏசப்பா, இதோ நான் சிக்கி கொண்டு இருக்கிற இந்த பாவத்திலிருந்து, இந்த அடிக்ஷன்ல இருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, அது எதுவா இருந்தாலும் ஏசப்பா நீங்க என்ன விடுதலையாக்குங்கன்னு கேட்போமா? எதையும் மறைக்காம ஏசப்பா கிட்ட எல்லாவற்றையும் ஜெபத்துல தெரியப்படுத்துங்க. ஏசப்பா இந்த நாளில நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே, ஏதோ ஒரு காரியத்துல அப்பா, அது பாவமோ அடிக்ஷனோ ஆண்டவரே பிரச்சனையோ தெரியலப்பா, ஏதோ ஒரு காரியத்துல சிக்கி கொண்டு அதிலிருந்து வெளியில வர முடியாம தவித்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராகப்பா. இதோ ஒரு விடுதலை வேணும்னு ஆண்டவரை இந்த காலை வேளையில அவங்க உம்மை நோக்கி பார்க்கறாங்க ஏசப்பா. ஆண்டவரே அவங்க கிட்டக்க அவங்க எதுவுமே மறைக்காம எல்லாவற்றையும் ஆண்டவரே இப்போ அவங்க அறிக்கையிடுறாங்கப்பா. அவங்க பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஏசப்பா, குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஏசப்பா. ஆண்டவரே அவங்க எதுல ஒரு டெலிவரன்ஸ் வேணும்னு கேட்கிறாங்களோ தகப்பனே, நீங்க அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே அவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.